Hello friends, welcome to Updates for You channel. First time இந்த சேனலுக்கு வரீங்க நான் மறக்காம subscribe பண்ணிக்கோங்க. இந்த வீடியோல TNAU கவுன்சிலிங் பத்தின அப்டேட் தான் பார்க்க போறோம். நாளைக்கு பாத்தீங்கன்னா ஜெனரல் அகாடமிக் ஸ்ட்ரீமுக்கு phase 4 கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நமக்கு வெப்சைட்ல லிஸ்ட் எல்லாமே போட்டுருந்தாங்க யார் யாரெல்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வரணும்னு. அதே போல மெயிலுமே அனுப்பியிருந்தாங்க. மெயில்ல வந்து நமக்கு 10th 12th ஒரிஜினல் மார்க் ஷீட் TC வந்து ஒரிஜினலா கொண்டு வரணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் ஒரிஜினல் வந்து கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. வெப்சைட்ல அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அண்ணா ஆடிட்டோரியமில் தான் நடக்க போகுது. அங்கே போனதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டோக்கன் கொடுப்பாங்க. அந்த டோக்கன் வைஸ் தான் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க. ஸோ நிறைய பேர் இதில் டவுட்டாக கேட்டது பார்த்தீங்கன்னா இந்த 4th ரவுண்டில் நாங்கள் வந்து ஸ்லைடிங் போட முடியுமா, எனக்கு கிடச்சிருக்க காலேஜ் வந்து எனக்கு பிடிக்கல, அது போல் வந்து கேட்டிருந்தீங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு ஃபைனல் ரவுண்டாக இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகும்போது நாங்கள் வந்து ஸ்லைடிங் போட முடியுமா முடியாதான்னு கேட்டுக்கோங்க. ஸ்லைடிங் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்லைடிங்க்கு வந்து நீங்கள் வில்லிங்னஸ் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி கொடுத்துட்டு வாங்க. ஸோ 20,000 எடுத்துகிட்டு போகணுமான்னு கேட்டிருந்தீங்க. தேவைப்படாது. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 20,000 லாகின்ல தான் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு வந்து கிடச்சிருக்க காலேஜ் பிடிக்கல, நான் வந்து ஸ்லைடிங் தான் போட போகிறேன் அப்படி இருந்தாலும் 20,000 பே பண்ணுமானாலும் கண்டிப்பாக நீங்கள் பே பண்ணி தான் ஆகணும். ஸ்லைடிங் போட்டவங்களும் 20,000 ருபீஸ் லாகின்ல வந்து பே பண்ணணும். இன்கேஸ் ஃபைனல் அலோகேஷனில் கிடச்ச காலேஜ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த 20,000 ருபீஸை யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ரீஃபண்ட் வந்து வாங்கிக்கலாம். சர்டிஃபிகேட்ஸும் நீங்கள் நாளைக்கு சில சர்டிஃபிகேட்ஸை யூனிவர்சிட்டி சைடில் கொடுத்துட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ எல்லாத்துக்குமே ரெடியாக வந்து நீங்கள் வந்து போங்க. உங்கள் சர்டிஃபிகேட்ஸ் அங்கே கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு போனஃபைட் சர்டிஃபிகேட் கொடுப்பாங்க. அதை வந்து நீங்கள் வாங்கிட்டு வர மாதிரி இருக்கும். ஸோ நிறைய பேர் கேட்டது ஃபர்தராக ரவுண்ட்ஸ் இருக்குமான்னு கேட்டிருந்தீங்க. 4th ரவுண்ட் வரையும் தான் நமக்கு இது வரையும் சொல்லியிருக்காங்க. 5th ரவுண்ட் பற்றி எந்த அனௌன்ஸ்மெண்ட்டும் கொடுக்கல. மேபி பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஸ்பாட் அட்மிஷன் அது போல் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ட்ரை பண்ணுறீங்கனாலும் நீங்கள் தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். 4th ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு நாளைக்கு போகிறவங்க கரெக்டாக உங்கள் சர்டிஃபிகேட்ஸ்லாம் கொண்டு போயிட்டு சொன்ன டைப்பில் உங்கள் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனை வந்து முடிச்சுட்டு வந்துடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்தராக உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இதில் டவுட் இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.